இவ்வளோ பாலியல் சீண்டலுக்கு செஞ்சவன் நிச்சயமாக நரம்பு தளர்ச்சியில் இருக்கிறவனா இருக்க முடியாது. சயின்ஸ் பிரகாரம் பார்த்தா அது கொஞ்சம் திறமையானவனை தான் இருப்பான். எப்படி அவனுக்கு இப்போ இந்த மாதிரி வலிப்பு நோய் தெரியல. வலிப்பு நோய்ங்கிறது நரம்பு தளர்ச்சி தானே. அவர் திமுக காரன்லாங்க, அப்புறம் திமுக அனுதாபின்னாங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எல்லாரும் பேசுகிற மாதிரி இதில் ஒன்றும் பெருசாக நாம் எதிர்பார்க்கிறேன். அந்த சார் யார் அப்படிங்கிறது வெளியே தெரியாமலே போய்விடும் அப்படிங்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சார். இப்போ கேமரா ஆஃப் பண்ணிட்டு உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், கேமரா தம்பியை கேட்டால் கேமரா தம்பின்னு சொல்லுவார். 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல கலைஞர் உடன்பிறப்பு கடிதம் எழுதுவாரு. அப்ப திமுகலாம் உடன்பிறப்பு தானே, அண்ணன் தம்பி தானே. அப்படி பார்த்தாலும் அப்பாவுக்கு அவர் அண்ணன் தம்பி தானே. அதனால அவர் சொல்றாரு. பட் நேரடியா அப்பாவுக்கும் அவருக்கும் தொடர்பு எந்த அளவுக்குன்னு தெரியல, சொல்ல முடியாது சார். மாமாக்கள் எவ்வளவு தூரம்னாலும் பாயலாம் சார். டிசம்பர் 23 41 பேர் பெண் பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் நடந்ததா ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. ஒரு பெண்ணை பார்த்தால் ஒரு ஆணுக்கு இச்சை வரும்ங்கிறது சயின்ஸு அது இதெல்லாம் சொல்கிறீங்க. ஏன் இது வீட்டில் வர மாட்டேங்குது? அப்போ ஒரு சமூக கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம் இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம். அப்போ வெளியில் வரவனை எது கட்டுப்படுத்தும்? வீட்டுக்குள்ளே சொந்த பந்தங்கள் அந்த நெறிமுறை கட்டுப்படுத்தும். வெளியில் அவனை எது கட்டுப்படுத்தும்? சட்டம் ஒழுங்கு மட்டும்தான் கட்டுப்படுத்தும். என்னவோ தெரியல சார். நம்ம பொதுவாக அதில் சரியில்லையா இதில் சரியில்லைன்றதை விட தமிழகத்தில் என்ன நடக்கிறது, இந்த ஆட்சியை எப்படி நடத்த வேணும் அப்படிங்கிற நிலையிலிருந்து நம்முடைய முதல்வர் பிறண்டு இருக்கிறான்னு தான் நான் பார்க்குறேன். அவருக்கு ஒன்றும் பெருசாக இதில் ஒன்றும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. அடுத்த கட்டமாக சரி ஒரு சின்னவராக இருக்கார், இவர் வந்தால் ஏதாவது கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தா எப்பா இவரே பரவாயில்ல போலுக்குதுப்பா அப்படின்ற நிலையில் தான் தமிழகம் இருக்குது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். இப்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் போலீஸ் கஸ்டடியில் விசாரணையில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. வலிப்பு நோய் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன நடந்தது சார்? இவ்வளோ பாலியல் சீண்டலுக்கு செஞ்சவன் நிச்சயமாக நரம்பு தளர்ச்சியில் இருக்கிறவனா இருக்க முடியாது. சயின்ஸ் பிரகாரம் பார்த்தா அது கொஞ்சம் திறமையானவனை தான் இருப்பான். எப்படி அவனுக்கு இப்போ இந்த மாதிரி வலிப்பு நோய் தெரியல. வலிப்பு நோய்ங்கிறது நரம்பு தளர்ச்சி தானே, அது அந்த வீக்னஸ் தானே. அது எப்படி வந்ததுன்னு தெரியல. இது இது இப்போ இந்த சிறப்பு புலனாய்வு குழு போட்ட 3 பெண்கள், அதுவும் அவங்க தமிழ்நாடு கேடர்ஸ் இல்லை. இதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான், திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. தமிழகத்தில் நடந்த ஒரு கிரைமை தமிழ்நாட்டை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் விசாரிக்கக்கூடாது, வேறு கேடர்ஸ்க்கும் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னதே ஒரு மிகப்பெரிய பெருமை தான் வச்சிங்களேன் தமிழ்நாட்டுக்கு. இது நமக்கு அதுலேயும் நமக்கு ஒன்றும் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு அக்யூஸ்டு அவனை கூப்பிட்டு 2 போலீஸ்காரர்கிட்டே என்னென்ன பண்ண சொல்லிட்டா அப்படின்னா சொல்லிட்டு போகிறான். இதுக்கு ஏன் சார் இவ்வளோ லேட்டு? ஒரு மணி நேரம் போதாதா? இரவு முழுக்க அவனை வைத்து இன்னும் கஞ்சாவை அவன் கசக்கிறதுக்கு, அவனை கசக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன நடந்தது? இப்போ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. ஃபோனு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸ் எடுத்துகிட்டு எப்போ இதெல்லாம் இருக்குது என்னடா சொல்கிறேன்னா சொல்லிட்டு போயிட போகிறான். இல்லை வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா சொல்லிட்டு போயிட போகிறான். இதுக்கு போய் இவங்க இன்னும் சொல்லப்போனால் உண்மை அறியும் டெஸ்ட் எடுத்தால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதால் இதில் அரசு எதையோ ஒன்று மூடி மறைக்குது அப்படின்னு ஆரம்பத்திலேயே எல்லாரும் சொன்னாங்க. எப்படி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முதலாக வந்த மாயாவதி, அந்த இறப்புக்கு வந்த மாயாவதி சொன்னாங்கல்ல, இது மாநில அரசு இதில் உடன்பாடு, இந்த கொலையில் உடன் இருக்கவில்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும்னு சொன்னாங்கல்ல, அதே தான் இந்த வழக்கிலையும் இதில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நமக்கு எல்லாமே தெரியுது சார். ஒரு எதேச்சியாக ஒருத்தங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிற, இப்போ நம்ம கூட போகிறோம் எங்கன்னா ஒரு இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னா சரி ஒரு இடத்துக்கு பண்ணுறோம். தொடர்ந்து ஒருத்தர் என் கூட ஒரு 10 தடவை 20 தடவை ஃபோட்டோ எடுத்துருக்காருன்னு வச்சுங்க. எனக்கும் அவனுக்கும் ஒரு உறவு இல்லாமல் நான் அதை அலோவ் பண்ணுவேன்னா? இல்லை அந்த சீக்வன்ஸ் அமையுமா முதல்ல? அப்போது தொடர்ந்து பல இருக்கு கூட, அதிலும் குறிப்பாக ஒருத்தர் கூட அவன் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற புகைப்படங்கள்லாம் வந்த பிறகும் இவர்கள் இந்த உண்மையை மறைப்பதற்கு என்னென்னோ சொல்கிறாங்க. அவன் திமுக கட்சிக்காரன், அவன் திமுக கட்சிக்காரனே இருக்க வேணாயா. அரசியலில் யார் நல்ல இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போவான்னா பிம்பு தான் போவான். அப்போ இவன் யாருக்கு பிம்பாக இருந்தான்?
இவன் யாருக்கு மாமா வேலையை பார்த்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் இவங்க அதை விட்டு அவர் திமுக காரன் இல்லைங்க, அப்புறம் திமுக அனுதாபின்னாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எல்லாரும் பேசுகிற மாதிரி இதில் ஒன்றும் பெருசாக நாம் எதிர்பார்க்குற உண்மைகள்லாம் வெளியே வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான். அந்த சார் யார் அப்படிங்கிறது வெளியே தெரியாமலே போய்விடும் அப்படிங்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சார். இப்போ கேமரா ஆஃப் பண்ணிட்டு உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், கேமரா தம்பியை கேட்டால் கேமரா தம்பின்னு சொல்லுவார். அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேரையாவது சொல்லி, ஏன்னா இதில் முக்கியமான ஆள் இவர் தானே, இவராக கூட இருக்கண்ணே, ஏன்னா இவர் தானே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். இதெல்லாம் நம்ம மறைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, இது எல்லாருக்குமே தெரியுது. பல சேனல்கள் அந்த நபரின் படத்தை போட்டு இவர் தான் அந்த சாரு அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற போது இது அஃபீஷியலாக அரசாங்கம் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சும்மா விமர்சனம் பண்ணுறவனே பிடிச்சிடுறீங்க, அதை போட்டார் இதை பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இதை இது ஒரு முக்கியமான வழக்கு இல்லையா? இந்த வழக்கில் அந்த மாதிரி நம்ம ஒரு தனிநபர்கள் அக்யூஸை ஃப்ரேம் பண்ணக்கூடாது, அக்யூஸை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாதுன்றதால நாம் அமைதியாக இருக்கிறோம். அரசாங்கம் சொல்லும் அப்படின்னு நினைக்கிறது இதில் அந்தளவுக்கு அறிவுக்கு ஏற்ற செயல் அல்ல. இவங்க ஆரம்பத்தில் சார் இந்த விசாரணை போகிற போக்கு ஆரம்பத்திலிருந்தே தவறு. நீங்கள் எப்படி வேங்கவே இல்லை அந்த மலம் கலந்த விஷயத்தில் எப்படி ஆரம்ப கட்ட விசாரணை தவறாக இருந்ததோ, அது முறை தவறி வேறு பக்கமாக போச்சோ, அதே மாதிரி தான் இந்த விசாரணையும் வேறு பக்கமாக தான் போய் நிற்கும். நாம் எதிர்பார்க்கிற உண்மையான விஷயங்கள் இதில் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்ச அண்ணா யூனிவர்சிட்டி அந்த புள்ள பாலியல் விவகாரம் தெரிஞ்ச எல்லாருக்கும் ஓரளவுக்கு அக்யூஸ்டை கெஸ் பண்ணுற நிலைக்கு தான் தமிழகத்தில் எல்லாரும் இருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் வெளியே வந்துடுச்சு. பார்ப்போம், ஏதாவது மிராக்கல் நடந்து, ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐடி விசாரணையில் இருக்காங்க, போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் சபாநாயகர் அப்பாவு அவர்களை பொறுத்த வரைக்கும் என் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சொல்லிட்டார், அவர் ஏதோ எடிட் பண்ணிட்டாங்க என் வீடியோவை அப்படின்னாரு. சரி, எல்லாம் கரெக்டு தானே சார். இப்போ கலைஞர் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுவார், அப்போ திமுகலாம் உடன்பிறப்பு தானே, அண்ணன் தம்பி தானே. அப்படி பார்த்தாலும் அப்பாவுக்கு அவர் அண்ணன் தம்பி தானே. அதால் அவர் சொல்கிறாரு. பட் நேரடியாக அப்பாவுக்கும் அவருக்கும் தொடர்பு எந்த அளவுக்குன்னு தெரியல, சொல்ல முடியாது சார். மாமாக்கள் எவ்வளோ தூரம்னாலும் பாயலாம் சார். அவங்க அவங்க எல்லையெல்லாம் நம்ம தீர்மானிக்க முடியாது சார். நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சார், இந்த சிடிலாம் இருந்ததில்ல, அப்போது இந்த பர்மா பஜார் பக்கம் போனேன்னு வச்சிங்களேன், சைரன் வச்ச வண்டிங்க அரசு அதிகாரிலாம் நிறைய பேர் நிற்பான். வெறும் சிடிக்கும் இந்த ஃபாரின் பாட்டிலுக்கும் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு அதிகாரிகளும் கூட்டுறது, அந்த ஓய ஓடுறது, டிரைவர் ஓடுறது, சிலர் இவனே ஒரு தொப்பி கிப்பியை போட்டுன்னு பாருது, அந்த மாதிரிலாம் இருக்குங்க சார். எவ்வளோ உயர் இடத்தில் இருந்தாலும் நாம் விரும்புகிற பொருளை டக்குன்னு போய் நம்மளால் வாங்கிட முடியாது. அதற்கு சிலர் ஒத்துழைப்பாங்களே, அவங்களுக்கு பேர் இந்த சமூகம் அவங்கள உதவி பண்ணுறவங்கன்றத சொல்கிறதுக்காக சொல்ல வேண்டிய வார்த்தையை பிம்பு மாமான்னு நம்ம கொச்சைப்படுத்துகிறோம். அதால் இவங்க நாம் எண்ணி பார்க்காத அளவிற்கு இவர்களை செல்வாக்கு உயர்ந்து தான் இருக்கும். அதால் மேபி இதில் உண்மை கூட இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அவர் நான் இல்லைன்றாரு. எப்படியோ, அதாவது அரசாங்கத்தோடு தொடர்பு, அதிகாரத்தோடு தொடர்பு இருக்கிறவங்களால் மட்டும்தான் இப்படிலாம் செய்ய முடியும். ஒரு சாதாரண தனிநபர் இப்படி செய்வதற்கான வாய்ப்பே இல்லை சார். ஒருத்தர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டானா வேணா ஓடிடுவான், மறைஞ்சிடுவான், ரெகுலராக பண்ண மாட்டான். எங்கேயாவது ஏதோ ஒரு கண்காணாத இடத்துல, ஆள் அறவமே இல்லாத இடத்துல இது நடந்திருந்தா கூட சரி, ஏதோ உணர்ச்சிப்பட்டு ஏதோ அந்த பொண்ணு ஒரு மாதிரியாக இருந்தால், இவன் ஒரு மாதிரியாக இருந்தால், ஏதோ பண்ணிட்டான், வயசு கோளாறு அப்படின்னு சொல்லலாம். இவன் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவன் சார். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு தம்பி ஒரு பேட்டி கொடுத்தாரு, பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கானுங்க, பெட்டி வந்துடுச்சு, அது வந்துடுச்சு, இது வந்துடுச்சு அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போட்டு இவங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தைகள், சில விஷயங்கள் பரிமாறப்பட்டிருக்குலாம் நம்ம பார்த்தோம். அப்போது இதில் அவ்வளோதான். நம்ம என்ன சொல்கிறது இதில்? இது நம்ம திரும்ப சொல்கிறது, நம்ம இதற்கு பின்னாடி இருக்கிற முழுமையான குற்றவாளிகள் சிறைக்கு போகணும் அப்போல்லாம் நமக்கு என்ன எண்ணமா? அதை கடந்து வெளியூர்லேருந்து பசங்க படிக்க வருது. யாரை நம்பி பேரண்ட் பசங்களை, பொம்பளை பசங்களா, ஆம்பளை பசங்களாம் கூட விட்டோம், எதுக்கு விட்றாங்க? அரசாங்கம் பார்த்துக்கும். அண்ணா யூனிவர்சிட்டின்னா அது ஒரு கௌரவம், அது அரசாங்க கல்லூரி வளாகம், அவங்க பார்த்துப்பாங்க. கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட்டு. நம்ம பிள்ளைய இப்போ அரசாங்கத்தோட பிள்ளைய தானே அனுப்புகிறான். வீட்டில் இருக்கிற பிள்ளைய ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு அனுப்புறது அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி தானே.
அந்த நம்பிக்கை இன்றைக்கு சீர்குலைந்திருக்கிறது. அப்போ அடுத்த பேட்ச் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரியான ஒரு பெரிய கேம்பஸில் படிக்கிறதுக்கு ஒரு அச்ச உணர்வு இந்த பசங்களுக்கு இருக்கும். பொதுவாக பொம்பளை பிள்ளைங்க திடீர்னு யாரோ ஒருத்தனை ஒரு பார்க்குதுன்னு வச்சுங்க, ஐயோ யாராவன், ஒரு கால் இவன் வந்து அந்த கேங்கில் இருப்பானோ அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு அச்சம் அந்த பசங்களுக்கு வரும்ல. ஆஸ் ஏ பேரண்ட்டாக, ஆஸ் ஏ ஒரு ஹியூமன் பீயிங்காக அந்த அச்சத்தை நாம் போக்க வேண்டிய கடமை நாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, கூடுதலாக அரசாங்கத்துக்கு இருக்குது. ஏன்னா அரசாங்கம் தான் அதை செய்யும். அதால தான் நம்ம வந்து அரசாங்கத்தை திரும்ப திரும்ப இவன் பின்னாடி யார் இருந்தா அப்படின்னு நோண்டி நம்ம ஏன் கேட்குறோம்னா, இந்த தெளிவுபடுறது தான் பசங்க நிம்மதியாக படிக்கும். அதை நாம் நினைக்கிற மாதிரி அரசாங்கமும் நினைக்கணும். இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பெண்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு குறைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நேற்று ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் டிசம்பர் 23 41 பேர் பெண் பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் நடந்துங்கதா ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. அப்போது இது வந்துங்க, இப்போ முதல் தலைமுறை 2ஆம் தலைமுறையா இப்போ தான் பெண்களே வெளியில் வராங்க. ஒரு பெண்ணை பார்த்தால் ஒரு ஆணுக்கு இச்சை வருங்கிறது சயின்ஸு அது இதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் ஏன் இது வீட்டில் வர மாட்டேங்குது? வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்ம அக்கா தங்கச்சியோ அதோ இதோ ஏன் அந்த உணர்வு வர மாட்டேங்குது? அப்போ ஒரு சமூக கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போது வெளியில் வரவனை எது கட்டுப்படுத்தும்? வீட்டுக்குள்ளே சொந்த பந்தங்கள் அந்த நெறிமுறை கட்டுப்படுத்தும். வெளியில் அவனை எது கட்டுப்படுத்தும்? சட்டம் ஒழுங்கு மட்டும்தான் கட்டுப்படுத்தும். இந்த மாதிரி செஞ்சோம்னா பிரச்சனை ஆகிடும், இது வந்து சரியில்லை அப்படின்றது தான் கட்டுப்படுத்தும். ஆகவே இந்த சட்டம் ஒழுங்கை இவங்க மெயின்டைன் பண்ணணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, சம்பவம் நினச்சினா நாங்கள் தான் வந்து எஃப்ஐஆர் போட்டோம்ல. சார் 10 வயசு அண்ணா நகரில் அந்த குழந்தைக்கு அந்த அங்கங்கள் எதற்காக அப்படின்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது சார். அந்த குழந்தைய வந்து பாலியல் சிண்டல் நடக்குது. அது நீங்கள் விசாரித்த விதமெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கூட நேற்று கூட அந்த இன்ஸ்பெக்டர் பெயில் கிடச்சிருக்கு போல இருக்குது. அப்போது இதில் இப்போ கோர்ட்டு வந்து தலையிடுது. இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தால் இல்லை இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்த யூடியூபர் மீது கேஸை போட்டோம். அந்த யூடியூபர் அதை சொல்லணும்னா இந்த விஷயமே வெளியே வந்திருக்காது, நீதிமன்றம் சொல்லுது. அப்போது அதில் வந்து நீங்கள் தொடர்ந்து இன்னொரு பேட்ச் இன்ஸ்பெக்டர் போட்டு விசாரிக்கணுன்றாங்க. அவங்களும் போன விசாரணை எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிபிஐக்கு போகிறாங்க. உடனே இவங்க அதுக்கு வந்து அப்பீல் போகிறாங்க. சார் இது எவ்வளோ கேவலம். அப்போது நீங்கள் முதல்லையே அதை ஒழுங்காக நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா நாம் ஏன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம ஏன் மானம் போக போகுது? ஆக இவங்களுக்கு என்னவோ தெரியல சார். நம்ம பொதுவாக அதில் சரியில்லையா இதில் சரியில்லைன்றதை விட தமிழகத்தில் என்ன நடக்கிறது, இது ஆட்சியை எப்படி நடத்த வேணும் அப்படிங்கிற நிலையிலிருந்து நம்முடைய முதல்வர் பிறண்டு இருக்கிறார் தான் நான் பார்க்குறேன். அவருக்கு வந்து ஒன்றும் பெருசாக இதில் ஒன்றும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. அடுத்த கட்டமாக வந்து சரி ஒரு சின்னவராக இருக்கார், இவர் வந்து ஏதாவது கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தா எப்பா இவரே பரவாயில்ல போலக்குதப்பா அப்படின்ற நிலையில் தான் தமிழகம் இருக்குது. இது வந்து இன்றைக்கி ஒரு பெண்களுக்கு ஒரு அச்ச நிலையை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் வந்து மறுக்கவே முடியாது. எல்லாரும் பெரும்பாலும் ஃபோன் வச்சுருக்காங்க, எல்லாரும் அப்பப்போ நடக்கிறத அப்டேட் பார்த்துக்கினே இருக்காங்க. அப்போது பெண்கள் ஒரு பதட்டமான ஒரு தன்னை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குதுங்கிற ஒரு அச்சத்தோடு தமிழகத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.